சுற்றி புடவை கட்டி வச்சுருக்காங்க. என்ன தோட்டம்னு தெரியல. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. கனகாமரம் ஆமாம். பாருங்கள், ஆடு மாடு வந்து உடனே மேய்ஞ்சிட்டு போகுதுன்றதுக்காக பாருங்கள், சூப்பரான ஒரு கனகாமர தோட்டம் பாருங்கள். அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே மனசுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குதுங்க. அப்படியே பக்கத்தில் சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாப்பழா, தென்னை, பக்கத்துலேயே ஏதோ வாழை, இந்த மரம் தான் இல்லைங்க. மரம், செடி, கொடி எல்லாமே, தாவரம், மிருகம் எல்லாத்தையும் இங்கே வந்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். என்ன வளம் இல்லை நம் தமிழ்நாட்டில்னு சொன்னாங்க. அது உண்மைதாங்க. அது எல்லா வளமும் நிறைந்த ஒரு கிராமம்னு சொல்லுவோம் நான், நாடுன்றதை விட. பக்கத்துலேயே பாவக்காய் தோட்டம் போட்டு இருக்கிறாங்க. நல்லா நீட்டாக தொங்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அதை, அதனோட அழகியம். நல்லா நீட்டு பாவக்காய் போல இது. ஆமாம், அங்கே நம்ம குட்டி குட்டியாக பார்த்தோம் ஒரு தோட்டத்தில். ஃபுல்லாக தெரியுதா, நீட்டு பாவக்காங்க எல்லாமே. பாருங்க, கிட்ட போய் காட்டுறேன். பிஞ்சாக தான் இருக்குது எல்லாமே, ஆனால் பிஞ்சு பாவக்காய் தான். பாருங்க, கொடி காய் நிறைய எல்லா இடத்துலையும் காய் பிடிச்சிருக்கிறதுனால கொடியோட வெயிட்டு தாங்கலை கொடி. அதனால் கொடிகள்லாம் கொஞ்சம் அப்படியே தொங்கி போயிருக்குது பாருங்கள். கயிறு தானே, வெயிட் தாங்கலை. ஒரு சிலர் கம்பி கட்டி போடுவாங்க, அதனால தான்.